12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.5ல் வினா எண் 1. பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை காஸியன் நீக்கல் முறையில் தீர்க்கவும். சப்டிவிஷன் 1 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அணி வடிவில் எழுத. மாறிகள் என்னென்ன இருக்குது? எக்ஸு, ஒய், இசட் சீக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் இருக்கிறது ஏ, எக்ஸு சீக்குவல் டு பி. விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபி. ஏயையும் பியையும் ஒன்றா சேர்த்து எழுதும். ஏங்கிறது 2 - 2 3, 1 2 - 1 3 - 1 2. இது ஏ. இதிலே பிங்கிறதையும் எழுதிடும். பிங்கிறது ஈக்குவல் டு அந்தாண்ட இருக்குல்ல, 2 3 1. இதுதான் விரிவுபடுத்தப்பட்ட அணி. முதல்ல என்ன செய்ய போகிறோம்? R2 நமக்கு எப்பயுமே R1 அப்படிங்கிற இடத்துல 1 இருந்ததுன்னா கணக்கை ஈஸியாக போட முடியும். அதனால் அந்த இடத்துல என்ன செய்கிறோம்? 1 வரணுங்கிறதுக்காக R2 R1 இடத்த மாற்றிக்கிறோம். R1ஐயும் R2ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ரெண்டாவதாக இருக்கிற R2 முதல்ல வந்துடுது. முதல்ல இருக்கிற 2 - 2 3 2. மூணாவதாக இருக்கிற நிறைய அப்படியே இருக்கு. ஏறுபடி வடிவம்னா என்ன? முதன்மை மூலை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 3 உறுப்பும் 0 ஆகும். R1 அப்படியே இருக்கட்டும். R2 மட்டும் கொஞ்சம் மாத்திரம். எப்படின்னா R2ங்கிறதுலேருந்து R1 இருக்கு இல்லையா, இதை 2ஆல் பெருக்கணும்னா இங்கே 2 வந்துடும். அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 0 ஆகிடும் இல்லையா. அதனால் R2 - 2 தடவை R1. R2ங்கிறது என்ன? 2 - 2 3 2. இதுதான் R2. R1 2ஆல் பெருக்கிறோம். R1 இருக்கு இல்லையா, 2ஆல் பெருக்கணும்னா 2 4 -2 6. இதை கழிக்கணும். கழிக்கிறப்ப என்ன ஆகும்னா கீழே இருக்கிறது குறி மாறும். மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்னு. 2 - 2 0, -2 -4 -6, 3 + 2 5, -6ல் 2 போயிடுச்சுன்னா -4. இதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். 0 -6 5 -4. அடுத்தது R3. R3 என்ன செய்கிறோம்? R3ங்கிறதுல 3 இருக்கு இல்லையா, அப்போ R1ல் 3ஆல் பெருக்கி கழிச்சிட வேண்டியது. R3லேருந்து 3 தடவை R1. R1 3ஆல் பெருக்கி கழிச்சிட வேண்டியது. R3 என்ன வரும்? 3 - 1 2 1. இது R3. R1 3ஆல் பெருக்கணும். 3 6 -3 9. கழிக்கிறப்ப கீழே இருக்கிறது குறி மாறும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். 3 - 3 0, -1 -6 -7 2 3 5, -9ல் 1 போயிடுச்சுன்னா -8. 0 -7 5 -8. நமக்கு இந்த 2 உறுப்பு 0 ஆகிடுச்சு. அடுத்தது இந்த உறுப்பு 0 ஆகும். முதல் நிரை அப்படியே இருக்கட்டும், ரெண்டாவது நிறையும் அப்படியே இருக்கட்டும். R3 மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம். என்னன்னா R3 அப்படிங்கிறத இதை R3 6ஆலையும் R2வை 7ஆலையும் பெருக்கணும்னா ஒரே நம்பர் இங்கே இருக்கும். அப்போ ஈஸியாக கழிச்சோம்னா 0 ஆகிடும். இதை 6ஆல் பெருக்கினா 42, இதை 7ஆல் பெருக்கினா 42. 42 - 42 0 ஆகிடும். என்ன செய்யணும்? R3யை
6ஆல் R3ஐயும் 7ஆல் R2ஐயும் பெருக்கணும். அவ்வளோதான். R3 இருக்கு இல்லையா, இதை 6ஆல் பெருக்குன்னா 0, 6 7 42, 6 5 30, 7ஆல் R2 பெருக்கிறோம். 0 7 6 -42, 7 5 35, 7 4 28, மைனஸ் இருக்கிறதுனால -28. கழிக்கிறப்ப கீழே இருக்கிறது குறி மாறும். இது ப்ளஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் 0, இது ரெண்டும் 0 ஆகிடும். -35ல் 30 கழிச்சோம்னா -5, 48ல் 28 கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது -20. இதை எடுத்து இங்கே எழுதிடுறோம். 0 0 -5 -20. நமக்கு அந்த ஏறுபடி வடிவம் வந்துடுச்சு. ஏறுபடி வடிவத்துக்கு வந்ததுக்கப்புறம் சமன்பாடுகளின் தொகுப்பு. இந்த சமன்பாட்டை அப்படியே எழுதிடுவோம். எக்ஸு 2y -z = 3. அடுத்தது எக்ஸ் உறுப்பு இல்லை, ஒய்லேருந்து தான். -6y + 5z = -4. கடைசி இதில் எக்ஸு ஒய் ரெண்டுமே இல்லை, இசட் மட்டும்தான் இருக்குது. -5z = -20. சமன்பாடு 1 2 3. பின்னோக்கி பிரதியிட. பின்னோக்கி பிரதியிட முறையில் இதோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். முதல்ல 3 எடுத்துக்கிறோம். 3லேருந்து மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது. 5z = 20, z = 20/5. இந்த 5 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல்ல வரும். 20/5ங்கிறது 1 5 5 4 5 20. இசட்டோட மதிப்பு 4. அடுத்தது சமன்பாடு 2 எடுத்துப்போம். -6y + 5z இருக்கு இல்லையா, இசட்டுக்கு பதிலாக 4 = -4. -6y I 4 20 -4 -6y -4 20 அந்த பக்கம் போனால் -20. -6y = -24. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது. y = 24/6. 1 6 4 6 24. இப்போ ஒய்யோட மதிப்பு 4. கடைசியாக 3வது சமன்பாடு. முதல் சமன்பாட்டை எடுத்துக்கிறோம். எக்ஸு ப்ளஸ் 2y, ஒய்க்கு பதிலாக 4, மைனஸ் இசட், இசட்டுக்கு பதிலாக 4 = 3. எக்ஸு ப்ளஸ் 8 மைனஸ் 4 = எக்ஸ் ப்ளஸ் 4 = 3. எக்ஸ் = 3 ப்ளஸ் 4 அந்த பக்கம் போனால் -4. எக்ஸ் = -1. தீர்வுகள். எக்ஸ் = -1, y = 4, z = 4. அவ்வளோதான்.